ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு இருந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. துளாராசிக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு ஏறுமுகத்துக்குரிய வருஷமாகத்தாங்க இருக்க போகிறது. வேலை கிடைக்காதவங்களா இருந்தால் புது வேலைக்கு போவாங்க. ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை விட்டு மாறுவதற்குரிய சூழல் உண்டு. அது நடந்தே தீரும். புதுவித நபர்களாலும் புதிய நண்பர்களாலும் புதிய ஆதாயத்தை பெறக்கூடிய காலம் துளாராசிக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கட்டுவீங்க. ரொம்ப நாளாக வீடு வாங்கணுமா? நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் யாமிற்கு பயமேன் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு, மக்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா அமைந்திருக்கு அப்படின்னு எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். ஸோ ஒவ்வொரு வருஷம் புது வருஷம் பிறக்கும் போதுமே மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மகிட்ட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சாமானியர் தொடங்கி வெகுஜன மக்களாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்க காத்திருக்கிறது. அதில் முதல் பெயர்ச்சியாக சித்திரை மாதத்திற்கு பிறகு வரக்கூடிய வைகாசி 13ஆம் தேதி குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் உச்சமடைய போகிறார். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 13, அதாவது கடைசி காலகட்டத்தில் இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதியில் பார்த்தோம்னா ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. ஸோ இந்த 3 முக்கியமான கிரகங்களுடைய நகர்வு என்பது தமிழ் புத்தாண்டு காலகட்டத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. குறிப்பாக குரு பகவான் சொல்லவே வேணாம். குரு எப்பொழுது நட்பு வீட்டில் இருந்தாலே ஒரு மிகப்பெரிய பலத்தை அள்ளி கொடுப்பாரு. இந்த வாட்டி அவர் 12 வருஷத்துக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு வராரு. ஸோ அவர் நிற்கக்கூடிய இடம், அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து 12 ராசிக்காரர்களுக்கும் பிரத்யேக பலன்களை இந்த வருடம் முழுக்க நிறைவாகவே செய்ய காத்திருக்கார். கண்டிப்பா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சார், இந்த பராபர வருடம் அப்படின்னு சொல்றாங்க. அது இந்த பாவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ப்ரெட் பண்றாங்களே, இது உண்மைதானா? அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? பராபவ அப்படின்னா எல்லாத்தையுமே நிறைவாக அதிகமாக கொடுக்கக்கூடியது அப்படின்றது உண்மைதான். நீங்கள் சொன்ன டாக்கை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஷோவில் நான் பண்ணும்போது கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி இந்த வருஷத்தினுடைய வெண்பாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய சாதகமான வெண்பாலாம் இல்லை. இந்த வெண்பா எதிர்மறையாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி காலகட்டம், அதாவது அந்த நவம்பர் டிசம்பர்லலாம் பெருமழை, பெரும் வெள்ளம், பெரும் புயல் பாதிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த தீயினால் விபத்து, இந்த உலக நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த போர் பதட்டம், இந்த சூழல்கள் எதுவுமே தனியக்கூடிய அடிப்படையில் அந்த வெண்பால் எதையுமே குறிப்பிடலை. அதை இன்னும் அக்ரஸிவாக தான் மாறக்கூடிய அடிப்படையில் தான் மென்ஷன் பண்ணி இருந்தது. அதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த 4 வகை மனிதர்கள் அல்லது 4 வகையாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள்னு சொல்லி பிரித்து பார்த்தா கூட அவங்களுக்குமே பெரிய அளவில் ஒரு சாதக பலன்களை அந்த வெண்பாலை குறிப்பிடலை. வெண்பாலை குறிப்பிடலை அப்படின்றதுனால மக்களாகி நீங்கள் யாரும் பெருசாக பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த வருஷத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருகிறார். இந்த ராஜாவா குரு வரும் பொழுது அந்த குரு இந்த வருஷம் முழுக்க உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு எதுக்கு பயம்? தேவையே இல்லைல்ல. மழையே வந்தாலும் உங்கள் கையில் ஒரு கொடை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மழையில் நனையாமல் தற்காத்து கொள்ள முடியும். அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய வெண்பா உங்களுக்கு எதிர்மறையாக இருந்தாலும் இந்த வருடத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வருவதால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் பலன்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும்? துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருஷ தொடக்கத்திலே 9வது இடத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இவர்கள் தான். பேச்சளவில் கேள்விப்பட்டிருப்போம். ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு இருந்துச்சுன்னா போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. துலா ராசிக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு ஏறுமுகத்துக்குரிய வருஷமாகத்தாங்க இருக்க போகிறது. ஏன்னா 7.5 சனி, அஷ்டம சனி, சகட அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. துலா ராசிக்கு தவிர்க்க முடியாத விஷயமா முதல் பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறது, பட்டம் பதவியில் இந்த வருஷத்துல மாறுபாடு வரும். அவங்க ஏற்கனவே வேலை கிடைக்காதவங்களா இருந்தால் புது வேலைக்கு போவாங்க. ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையை விட்டு மாறுவதற்குரிய சூழல் உண்டு. அது நடந்தே தீரும். எப்போன்னா வைகாசி மாதம் 13ஆம் தேதி, அதாவது மே 26க்கு பிறகு அந்த வாய்ப்பு வருது. துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வருஷ தொடக்கத்துக்கு பிறகு குரு உச்சம் அடைகிறார். அவங்களுக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 10ல் உச்சம் அடைகிறது ரொம்பவே நல்லது தான். ஏன்னா 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம், 6ஆம் இடம் என்பது ரணரோக சத்துருஸ்தானம். 10ல் உச்சம் அடைகிறாரு. அப்போ ஒரு புதிய தன்னம்பிக்கை, புதிய தைரியம் வரும். எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் துலா ராசிக்கு இந்த காலத்தில் வந்துடும். இந்த வைகாசிக்கு பிறகு தன்னை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரையும் தவிடுபடியாக்கி அந்த இடத்துல வெற்றி கொடியை நாட்டக்கூடிய அடிப்படையில் துளாராசிக்காரர்கள் நிச்சயமாக வலம் வருவார்கள். அதுல ரொம்ப குறிப்பா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை உச்சமடைந்த குரு பார்க்கிறார். குடும்பத்தை பார்க்கும் பொழுது குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த சிக்கல் சரியாகும். வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை சார், ஊருக்கு போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வரேன், நான் 10 பேரை வாழ வைக்கிறேன், 10 பேருக்கு தாலி எடுத்து கொடுக்குறேன், என் வீட்டுக்கு வந்தாலே ஒரே பிரச்சனையாக இருக்குது, என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு புலம்பக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக
உங்களுடைய கவலைகள் எல்லாம் சரியாகும். அப்ப குடும்ப விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். குடும்பத்துல நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடிய காலமா இருக்கும். தனவரவு, பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பலன்களை பார்க்கக்கூடியதா இருக்கும். குறிப்பா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விரும்பிய துறையில ஒரு பெரிய சீட்டு கிடைக்கிறதுக்குரிய அனுகூலம் உண்டு. இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பங்கள், சலனங்கள், தடைகள் எல்லாம் தவிடுபடியா மாறும். மூன்றாவது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் எல்லாமே சரியாகும். சகோதர வழிகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாகும். புதுவித நபர்களாலும் புதிய நண்பர்களாலும் புதிய ஆதாயத்தை பெறக்கூடிய காலம் துளாராசிக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 3 வருஷமா அம்மாவோட பிரச்சனை, அம்மாவோட கருத்து வேறுபாடு, எங்க வீட்டை விட்டே நான் வெளியே போயிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க பல துளாராசிக்காரர்கள். இங்க இருக்கிறது ஒண்ணுதான், நான் சாவறது ஒண்ணுதான். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க, மறுக்க முடியாது. ஏன்னா 4ஆம் இடத்தில் சனி ராகு கூட சேர்ந்து இருந்தது. 4க்குடைய சனி ராகுவோட 5ஆம் இடத்துல சேரும் பட்சத்துல பூர்வ புண்ணியமே இல்லை. பல பேர் சொந்த ஊர், சொந்த மண்ணு, சொந்த நாட்டை விட்டு வெளியே போயிருந்தாங்க. பல பேர் வனவாசமா வாழ்ந்தாங்க. எல்லாம் இருக்குது சார், நிம்மதி இல்லை சார், வீட்டுக்கு ஏன் போகணும்லாம் கேள்வி இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட புலம்பிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவர்கள் மனையில போய் சந்தோஷமா நிம்மதியா தூங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கட்டுவீங்க. ரொம்ப நாளா வீடு வாங்கணுமா? நிச்சயம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பழைய கார் வச்சுன்னு 10 வருஷமா ஓட்டுற சார், புது வண்டி எடுக்கணும், நிச்சயமா அந்த பிராப்தம் உங்களுக்கு கடவுள் கொடுக்க போறாருங்க. பிஸ்னஸ்னு பேச்சளவுல தான் இருந்தது. 5 வருஷமா 1008 விஷயத்த முடிவு பண்ணீங்க, எதையுமே கை கொடுக்காம இருந்தது. அந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வரக்கூடிய காலம் இந்த காலம் அவர்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பா 5ல சனி ராகு கடந்த ஒரு 3 வருடத்துல பிள்ளைகளை நினைச்சு நிறைய வருத்தம் துளாராசிக்காரர்களுக்கு இருந்தது. அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். திருமணமாகி இந்த லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்துல குழந்தையே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு இந்த பிராப்தம் குழந்தையோட கடவுள் புண்ணியத்துல அற்புத அனுகூலத்தை ஏற்படுத்துவார். 6ல சனி வந்திருக்கிறதுனால மட்டும் பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது எதிரி, சத்துரு, ரணம், ரோகத்தை கொடுக்கும். என்னதான் குரு உச்சமடைஞ்சு பார்க்கறாருன்னாலும் சரிதான், மழை இல்லாத போது நடைஞ்சு போறது வேற, கொடையை பிடிச்சுன்னு மழையில் நடக்கிறது வேற. அப்ப இடர்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த இடர்களை களைவதற்குரிய முயற்சியை நீங்க பக்குவமா இருக்கணும். அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணணும்? நாவடக்கம் தேவை. நம்ம பேசுறதுல தயவு செஞ்சு கவனமா பேசணும். நீங்க நல்லதை பேசினா கூட தப்பா போய் சேரும். கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் தீரும்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய சொத்துக்கள் வாங்குறதுக்கு இவர்களுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. அப்போ பொருளாதாரம் அப்படின்றது நல்லாவே இருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட இல்லற வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம். இவர்களுடைய இல்லற வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும் சார்? இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஒரு 2.5 வருஷமா டஃபா தான் இருந்தது துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். கேட்டு பார்த்தாலே கௌரவத்துக்கு தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. வெளியில வந்துட்டா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு ரீல்ஸ் மட்டும் சந்தோஷமா எடுக்கிற சார், உள்ள போயிட்டா சண்டை சச்சரவோட தான் போயிருக்கும் ஒவ்வொரு நாட்களும் அப்படின்லாம் பல நாட்கள் இருந்தது. அந்த வழிகள் மாறுபடும். இல்லறம் நல்லறமாக மாறக்கூடியதா இருக்கும். திருமண உறவுகளுக்குள்ள இருந்து வந்த சிக்கல்களும் மோதல்களும் இணக்கமாக மாறும். தம்பதியர்களுக்குள்ள அந்யோன்யம் எல்லாமும் அதிகரிக்கக்கூடிய நிலையை தரும். பிரிந்து வாழ்ந்த காதலர்கள் ஒன்று கூடக்கூடிய காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்கும். துளாராசிக்காரர்களுக்கு வருட தொடக்கத்திலே ராசியை குரு பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் பல இந்த வருடத்தில் கைகூடக்கூடியதாகவும் அற்புதமாக அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். 11ல கேது இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் பண விஷயங்கள்ல செலவு பண்றதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. தயவு செஞ்சு 1000 ரூபா இருந்தா 1000 ரூபா நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க. அதை 1000 ரூபா வந்த உடனே அமேசான்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடலாம், ஃப்ளிப்கார்ட்டில் ஒன்று ஆர்டர் போட்டுடலான்னு பார்க்கறதுக்கு துளாராசி 10 பேர் இருப்பாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் செய்யாதீங்க. அந்த காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு நல்ல செலவுக்கு புண்ணியமாக பயன்படுத்துங்கன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பா இவர்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சிறப்பா இருக்கும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ வழிபாடு இவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சனிக்கிழமையில வரக்கூடிய சனி பிரதோஷ காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் போயிட்டு நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுது. ஒரு படி பால் வாங்கி கொடுத்து இவங்க அந்த பூஜையில கலந்துக்கிட்டு இவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை, ஒரு சாக்லேட்டோ ஒரு சுண்டலோ எது வேணாலும் கொடுக்கலாம். அங்கே வர ஒரு 10 பேர்த்துக்கு இவர்கள் தானமாக கொடுக்கும் பொழுது 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவால் வைகாசிக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான முதல் பலனே சொன்ன வேலையில மாற்றம், தொழில மாற்றம் வரணும். உண்மையை சொல்லணும்னா 10ல குரு வந்துச்சுன்னா பட்டம், பதவி, பேர், புகழை இழப்பார்கள். அதை இழக்கக்கூடாது. நமக்கு ஒரு நல்ல இடத்துல போய் உட்காரணும்னு சொல்லி அந்த குருவாக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்கு போய் சாமி கும்பிட்டு அந்த பிரதோஷத்தில் அவரை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த தொழில் வேலை மாற்றம் என்பது பெரிய மாற்றம், நல்ல மாற்றமாக அவர்களுக்கு அமையும் அப்படின்றதுதான் உண்மை. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கணும்? 94% மதிப்பெண்களை அவங்களுக்கு நம்ம வச்சுக்கலாம். 6ஆம் இடத்தில் சனியும் பூர்வ புண்ணியத்துல ராகு இருக்கிறதுனாலையும் 10ல குரு பகவான் வருஷ தொடக்கத்துல வர்றதுனால மட்டும் அந்த ஒரு 6% நம்ம குறைச்சிப்போம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு.
நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?